அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, தூத்துக்குடி மாவட்ட பள்ளிகளில் நடைபெற்ற தேசிய அடைவு ஆய்வு 2024, அதாவது NIS எக்ஸாம். அதுக்குரிய மாதிரி வினாத்தாள் இன்னைக்கு நடைபெற்றுச்சு. அதுக்குரிய கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்த்துடலாம். இது 6ஆவதுக்குரியது. நேரம் வந்து 90 நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க, அதாவது 1.5 மணி நேரம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து 1 முதல் 5 வரையிலான வினாக்களுக்கு விடையளிக்கவும். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுதல். டென்சிங்கும் ஹிலரியும் மிகவும் கவனமாக உடலை சமநிலைப்படுத்தியவாறு எவரெஸ்ட் சிகரத்தில் உச்சியில் ஏறிக்கொண்டிருந்தனர். அவர்கள் களைப்புற்றிருந்தாலும் நம்பிக்கை இழக்கவில்லை. அவர்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருந்தனர். பனியில் பாதங்களை வைப்பதற்காக டென்சிங் பனியில் ஒரு குழியை உண்டாக்கி பனி எவ்வளவு ஆழம் என்று கண்டறிந்தார். அவர்கள் ஏறிக்கொண்டிருந்த போது 12 மீட்டர் உயரமுள்ள செங்குத்தான பாறையை கண்டனர். மிகவும் சிரமப்பட்டும் கவனத்துடன் தொடர்ந்து ஏறி செங்குத்தான பாறையின் உச்சி அடைந்தனர். இறுதியாக அவர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. அவர்கள் இருவரும் எவரெஸ்ட் மலையின் உச்சியில் இருந்தார்கள். எவரெஸ்ட் உலகின் மிக உயர்ந்த சிகரம் ஆகும். டென்சிங்கும் ஹிலரியும் ஒருவரை ஒருவர் உற்சாகத்துடன் பார்த்துக் கொண்டனர். அவர்களுடைய உள்ள மகிழ்ச்சியில் நிரம்பியது. இதுல வந்து முதல் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க. டென்சிங் ஹிலரியும் எவரெஸ்ட் சிகரத்தின் மேல் ஏற முடிந்ததற்கான காரணம், அவர்கள் வந்து துணிவு மிக்கவர்கள். இதுக்குரிய ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். இரண்டாவது, எவரெஸ்ட் சிகரத்தின் தனித்தன்மை என்ன? அது உலகின் மிக உயர்ந்த சிகரம். இதுக்குரிய ஆப்ஷன் பி ஆப்ஷன். மூன்றாவது, டென்சிங்கிற்கு ஹிலரிக்கும் மலை மேல் ஏறுவது கடினமாக இருந்தது ஏன்? ஏ ஆப்ஷன், பாறை மிகவும் செங்குத்தாக இருந்தது. நாலாவது, டென்சிங்குக்கும் ஹிலரியும் எதனால் உற்சாகம் அடைந்தனர்? அவர்கள் சிகரத்தை அடைந்து விட்டனர். இதுக்குரிய ஆப்ஷன் டி ஆப்ஷன். 5, டென்சிங் மற்றும் ஹிலரியின் உள்ளம் தேஸ் நிரம்பியது. சி, மகிழ்ச்சியால் நிரம்பியது. இதுக்குரிய ஆப்ஷன் சி ஆப்ஷன். அப்புறம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கதையை படித்து 6 முதல் 10 வரையிலான வினாக்களுக்கு விடையளிக்கும். அது வினோதமான தந்திரம் அப்படிங்கிற ஒரு கதையை கொடுத்துருக்காங்க. வெகு நாட்களுக்கு முன் ஒரு வணிகரின் வீட்டில் திருட்டு போய்விட்டது. அவர் அரசர் கிருஷ்ணதேவராயரிடம் சென்று அவரிடம் இதை பற்றி கூறினார். அரசர் தன்னுடைய அறிவு கூர்மை மிக்க அமைச்சர் தெனாலிராமனிடம் இந்த வழக்கை தீர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். தெனாலிராமன் வணிகரின் அனைத்து வேலையாட்களையும் நண்பர்களையும் அழைத்து ஒரிடமும் ஒரே நீளமுள்ள குச்சியை கொடுத்தார். பின்பு தெனாலிராமன் அவர்களிடம் இந்த குச்சியை அனைவரும் எடுத்து சென்று நாளைக்கு கொண்டு வாருங்கள். இவை சிறப்பு வாய்ந்த குச்சிகள். இது திருடியவரிடத்தில் இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு விரலளவு வளர்ந்துவிடும். திருடாதவரிடத்தில் இருக்கும் குச்சியின் நீளம் அதிகமாவதும் இல்லை, குறைவதும் இல்லை. இதிலிருந்து உண்மையாகவே திருடியவரை அடையாளம் கண்டுபிடித்து விடுவேன் என்று சொன்னார். எல்லோரும் ஒவ்வொரு குச்சியும் எடுத்துக்கொண்டு தங்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர். அவர்களின் வணிகரின் வீட்டில் திருடிய திருடனும் இருந்தான். நாளை காலையில் அரசரின் முன்பு என்னுடைய குச்சி விரலளவு நீளம் அதிகமாக இருந்தால் உடனே என்னை பிடித்து விடுவார்கள். அப்புறம் எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று தெரியாது. அதனால் இந்த வினோதமான குச்சியின் நீளத்தை ஒரு விரலளவு ஏன் வெட்டிவிடக்கூடாது என்று அவன் எண்ணினான். எனவே குச்சியை ஒரு விரலளவு நீளத்துக்கு வெட்டியதோடு வெட்டியது தெரியாதவாறு சிரமப்பட்டு அதனை சீராக்கினான். அது வெட்டப்பட்டுள்ளது என்பதை கண்டறிவது கடினம். மறுநாள் காலையில் திருடன் மிகவும் மகிழ்ச்சியாக அரசரிடம் சென்றான். திருடன் அனைவரது குச்சிகளையும் சரிபார்க்க தொடங்கி திருடனின் குச்சி ஒரு விரலளவு குட்டியாக இருந்ததால் அவனை எளிதில் அடையாளம் கண்டனர். இதில் 6ஆவது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. திருடனை கண்டுபிடிக்கும் தெனாலிராமன் யாரை அழைத்தார்? வணிகரின் வேலையாட்களின் நண்பர்களை அழைத்தார். இதுக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன். 7வது, அரசர் தெனாலிராமனிடம் ஏன் திருடனை கண்டுபிடிக்க சொன்னார்? தெனாலிராமன் எல்லாரையும் விட அறிவு கூர்மையுடைய அமைச்சர். இதுக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன். 8வது, இந்த வினோதமான குச்சியை நீளத்தை ஒரு விரலளவு ஏன் வெட்டிவிடக்கூடாது? இது தொடரில் வினோதம் என்பதன் பொருள் யாது? இதுக்கு ஆப்ஷன் சி ஆப்ஷன், விந்தை. 9வது, அடுத்த நாள் காலையில் திருடன் மிகவும் மகிழ்ச்சியாக அரசரிடம் சென்றான். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள செயலை குறிக்கும் சொல்லை கண்டறிக. இதற்கு செயலை குறிக்கும் சொல் வந்து சென்றான். இது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். மற்றெல்லாம் வந்து பேர் சொல்லா இருக்கு. அடுத்த நெக்ஸ்ட் 10வது, கதையின் முடிவில் நடந்தது என்ன? டி ஆப்ஷன், திருடனுக்கு பயம் ஏற்பட்டது. கதையின் முடிவில் நடந்தது என்ன? இதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன், திருடன் பிடிக்கப்பட்டான். அதுக்கடுத்து கீழே கொடுக்கிற விளம்பரத்தை பார்த்து 11 முதல் 15 வரையிலான வினாக்களுக்கு விடையளிக்கவும். விளம்பரம் கொடுத்துருக்காங்க. கவிதை சுவரட்டின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இதை படித்து நீங்கள் விரும்பினால் உங்கள் நண்பர்களுக்கும் பரிசீலியுங்கள். இந்த கவிதை சுவரட்டின் தொகுப்பில் 12 கவிதைகள் உள்ளன. ஒவ்வொன்றின் விலை வந்து ரூபாய் எவ்வளவு? 25 மட்டும். இதை வாங்குவதற்கு எங்களை தொலைபேசியில் அழைக்கலாம் அல்லது கீழ்காணும் முகவரியில் தொடர்பு கொள்ளலாம் என்று கொடுத்துருக்காங்க. இந்த விளம்பரத்தில் எதை பற்றி கூறப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா கவிதை சுவரொட்டியை பற்றி கொடுத்துருக்காங்க. 12வது கொஸ்டின், கவிதை சுவரொட்டியை வாங்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தொலைபேசியை தொடர்பு கொள்ளலாம். இதுக்குரிய ஆப்ஷன் பி ஆப்ஷன். 13, ஒரு கவிதை சுவரொட்டியை வாங்குவதற்கு நீ எவ்வளவு தொகை? 20 ரூபாய், 25 ரூபாய் கொடுத்துருக்காங்க பாருங்க. 25 மட்டும். அப்புறம் இதுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன், 25 ரூபாய். 14, கவிதை சுவரொட்டி விளம்பரம் தெரிவிப்பது யாது? கவிதை சுவரொட்டியை நண்பருக்கு பரிசீலித்து பற்றி தெரிவிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 15, பின்வரும் பேர் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே பேர் சொல் தான். நண்பரும் பேர் சொல் தான், பரிசு பேர் சொல் தான். அது 2 ஆப்ஷன் குறித்து வச்சிருக்கோம். அப்புறம் 16, கவி சில இனிப்புகளை வாங்கினான்.
இனிப்பு விற்பனையாளர் இனிப்புகளை ஒவ்வொரு பெட்டியிலும் 4 இனிப்புகள் வீதம் 6 சிறிய பெட்டிகளில் அடைத்தார். ரவி விற்பனையாளரிடம் இனிப்புகளை பெரிய பெட்டியில் அடைக்க சொன்னான். எனவே சிரிப்பு விற்பனையாளர் அவற்றை 3 பெரிய பெட்டிகளை அடைத்தார். ஒவ்வொரு பெட்டியிலும் சம எண்ணிக்கையிலான இனிப்புகளை அடைக்கப்பட்டிருந்தன. இனிப்புகள் எதுவும் மீதமில்லை எனில் ஒவ்வொரு பெரிய பெட்டியிலும் எத்தனை இனிப்புகளை அடைத்தார்? இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 4 இனிப்புகள் 6 சிறிய பெட்டியில் இருக்காங்களா. 4 × 6 மொத்தம் எத்தனை? 24 இனிப்புகள் இருக்கு. அதை 3 பெரிய பெட்டி அடிச்சாங்கன்னா 24 8 8 பிரிச்சா 3 பெரிய பெட்டியில் அடிச்சிடலாமா? அப்போனா முதல் பெட்டியில் 8, 2ஆம் பெட்டியில் 8, 3ஆம் பெட்டியில் 8, 3 கூட்டி பாருங்க 24 வரும். ஆன்சர் பி ஆப்ஷன் ரைட்டு. 17 3 நபர்களின் உரையாடல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை கவனமாக படித்த பின்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாவிற்கு விடையளிக்கும். ராஜா நவீனை விட என்னிடம் 25 புத்தகங்கள் குறைவாக உள்ளது இருக்கான். ராஜா கிட்ட நவீனுங்கிறவர்கிட்ட இருக்கிறத விட 25 புத்தகங்கள் குறைவா இருக்கு. நவீன் கிட்ட சிந்து விட என்னிடம் 4 புத்தகங்கள் அதிகமாக இருக்கு. சிந்து கிட்ட இருக்கிற புத்தகங்கள் 4 புத்தகங்கள் அதிகமாக வச்சிருக்கா நவீன். சிந்து என்னிடம் 40 புத்தகங்கள் இருக்குன்னு இருக்கா. அப்போ ராஜா விட எத்தனை புத்தகங்கள் உள்ளன? இதுதான் கொஸ்டின். சிந்து விட 4 புத்தகங்கள் அதிகமாக இருக்குன்னு இருக்கா. நான் சிந்து கிட்ட 40 புத்தகம் இருக்கு. 40 கூட்டல் 4 44 புத்தகம் நவீன் வச்சிருப்பான். கரெக்டா? அப்புறம் நவீனை விட என்னிடம் 25 புத்தகம் குறைவா இருக்கும்போது 44 இருந்து இந்த கணக்கில் பாருங்க, நவீன் நான் என்னன்னு கொடுத்துருக்கேன், சிந்துவை எஸ்ன்னு கொடுத்துருக்கேன், ராஜாவை ஆறுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நவீன்கிட்ட சிந்துவை விட 4 புத்தகங்கள் அதிகமாக இருக்கு வச்சிருக்காங்களா. அப்போ சிந்துட்ட 40 புத்தகம் இருக்குது. 40 கூட்டல் 4 44. அதுக்கடுத்து ராஜாட்ட 44 புத்தகங்கள் இருக்கா. ராஜாட்ட நவீனை விட 25 புத்தகம் கம்மியாக இருக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ ராஜாட்ட 44 25 கழித்து நம்ம கிடைக்கிற 19 புத்தகம் ராஜாட்ட இருக்கும். அவங்க கேட்ட கொஸ்டின் எது? ராஜா விட எத்தனை புத்தகங்கள் இருக்குன்னு கேட்டிருக்காங்களா. ராஜாவிடம் 19 புத்தகங்கள் இருக்கும். இது சரியான ஆன்சர். அப்புறம் கிஷோர் சுற்றுலா செல்லும் போது தனது வளர்ப்பு நாயையும் தோட்டக்கார பராமரிப்பார் ஒரு நபரையும் பணியமர்த்தினார். அந்த நபர் தோட்ட விலைக்கு வாரம் ஒன்றிற்கு ரூபாய் 300. அதாவது வாரம் ஒன்றுக்கு ரூபாய் 300. வாரத்தை வீக்னு வச்சுக்கிறேன். வீக்லி 300 ரூபாவும் நாயை பராமரிக்க நாள் ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு அவன் என்ன செஞ்சுருக்காங்க 50 ரூபா வசதிக்கார எண்ணில் 2 வாரங்களுக்கு அப்பணியை மேற்கொள்ள கிஷோர் அந்த நபருக்கு எவ்வளோ பணம் கொடுக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வாரம் ஒன்றுக்கு 300 ரூபாவா, இப்போ நாள் ஒன்றுக்கு 50. அப்போ இது வாரத்துக்கு மாற்றினோன்னா 50 × 7 எவ்வளோ வரும்? 350 வருமா. அப்போனா ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கு முதல்ல 300 350 கூட்டுங்க. இது ஒரு வாரத்துக்குரிய செலவு 650. அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்? 2 வாரங்களுக்கு கேட்டிருக்காங்களா. அப்போ 650 × 2 பேருக்கு என்ன வரும்னா 1300. இதுக்குரிய ஆன்சர் இந்த 1300 தான் ரைட்டு. அடுத்து கீழே உள்ள படம் ஒரே அளவிலான சிறிய முக்கோணங்களாய் பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் 5 முக்கோணங்கள் நிலையிடப்பட்டுள்ளன. பாதி படம் நிலையிடப்பட இன்னும் எத்தனை முக்கோணங்கள் நிலையிடப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 5 நிலையிட்டிருக்காங்க. 1 2 3 4 5 நிலையிட்டிருக்காங்க. அப்புறம் இது பாதிங்கும் போது இதான் பாதி. அப்புறம் இதில் மீதி 3 இது நிலையிட்ட பாதி இது நிலையிட்டலாமா. இது இந்த பாதி நிலையிட்ட பாதி நிலையிட்டலாம். இந்த சைடு நீங்கள் நிலையிட்டு 4 நிலையிடணும். ஆப்ஷனில் பாருங்கள் 3 தான் இருக்குது. அப்படி இதுக்குரிய ஆன்சர் பி ஆப்ஷன். அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த படத்தின் கால் பாகம் எழுதப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கால் பாகம் கரெக்டாக நிலையிட்டிருக்காங்கன்னா இந்த வட்டத்தில் தான் கால் பாகம் நிலையிட்டிருக்காங்க. கரெக்டாக? இதுக்குரிய ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன். இதான் ரைட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு விவசாயி முதலில் 250 மரங்களை நட்டார். பின்னர் மேலும் 1560 மரங்களை நட்டார். மொத்த மரங்கள் 5 மரங்கள் மரக்கன்றுகள். விவசாயி என்ன மரங்கள் நட்டார்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் மொத்தம் 250 மரங்கள் நட்டாரு. அதுக்கடுத்து 1560 மரங்கள் நட்டியிருக்காரு. கரெக்டா? மொத்தம் எத்தனை? 10 11 கொன்று மீதி 1 1810. 1810ல் 500 மரக்கன்றுகள் மரங்கள் மரக்கன்றுகளாக இருக்குது. இப்போ 0 1 3 1 என்ன வரும்? 1310. இருக்கிற ஆன்சர் பி ஆப்ஷன். அப்புறம் பிப்ரவரி 2024 காலண்டர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 1 2024 அன்று வாரத்தின் எந்த நாளாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது பிப்ரவரி 29 வேளாக்கிழமையாக இருக்குது வருங்க. அப்போனா மார்ச் 31 31. அப்புறம் நமக்கு ஏப்ரல் 1 இது கூட்டின நம்பர் 2 3 32 நாள் இருக்குது. ஓகேயா? இந்த 32 நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 7 4 7 28 30 31 34 நாள் வருதா. இங்கே வேலைக்கிழமை 29. கரெக்டா? அப்போனா 4 நாள் கூட்டுங்க. வேலைக்கிழமை 29னா வேலை 29. அப்போனா என்ன வரும்னா
4 நாளில் கூட்டினா வெள்ளி 1, சனி 2, ஞாயிறு 3, 4ஆம் தேதி என்ன வரும்? திங்கக்கிழமை வரும். இதுக்கு ஆன்சர் வந்து திங்கக்கிழமை ஆன்சர். ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட்டு 23 கீழே கொடுக்கப்பட்ட எண்களில் 4000 20 10கள் சொல்லியிருக்காங்க. ஐயா தெரிவு செய்யன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? இதுக்கு ஆன்சர் வந்து 4000. ஓகேயா? 4000 20 10கள். அப்புறம் 20 into 10 நமக்கு என்ன வரும்? 200. ஓகேயா? இது ரெண்டையும் கூட்டினா 4200 தான் இதுக்கு ஆன்சர். இதுக்கு ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் அமைப்பை ஒற்று நோக்குக. இதில் வந்து 3, 6, 12, 24, 48 கொடுத்துருக்காங்களா? இது பாருங்க, இந்த சம்மில் 3ஓட 2 பெருக்குன்னா 6. ஓகே, 6ஓட 2 பெருக்குன்னா நமக்கு 12. 12ஓட 2 பெருக்குன்னா 24. 24ஓட 2 பெருக்குன்னா 48. அப்புறம் 2 48உடன் பெருக்குனா அடுத்த நம்பர் என்ன கிடைக்கும்? நமக்கு 96 கிடைக்கும். ரைட்டா? இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் ரைட்டு. அடுத்து கீழே கொடுக்கப்பட்ட வட்டங்களில் 2/6 பகுதி இடைப்பட்டுள்ளது எது யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, மொத்தம் இதில் எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6. அப்புறம் 6ல் 2 எது என்ன பகுதி இருக்குது? இந்த 1வது இது இருக்குது. அப்புறம் 2வது பாருங்க 1 2 3 4 5 6. இதுலேயே வந்து 2/6 பங்கு தான் இருக்குது. இதில் பாருங்க 1 2 3 4 5 6 7 8. இது வந்து 8ல் 2. 4வது வந்து 1 2 3 4 5 6. அப்புறம் 2/6. அப்போ என்னென்ன 2/6 வந்திருக்குன்னா 1 வருது, 1 ரேட்டு, 3 ரேட்டு, 4 ரேட்டு. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷனாக இருக்குது. டி ஆப்ஷனாக இருக்குது. அடுத்து வந்து 26 கீழே கொடுக்கப்பட்ட படங்களில் மிக சிறிய பரப்புகளை கொண்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? இதில் வந்து 1 2 3 4 5 6 இருக்குது. இதில் வந்து 7 இருக்குது. இதில் வந்து 5 இருக்குது. இதில் வந்து 9 இருக்குது. எது சிறிய பரப்புல கொண்டு இருக்குன்னா சி ஆப்ஷன். அப்புறம் ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் ரைட்டு. எந்த 2 கோணங்கள் சம கோண அளவுகள் உள்ளனன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் 90 டிகிரி கோணம், இதுவும் 90 டிகிரி கோணம். அப்போனா பியும் ஆரும் 90 டிகிரி கோணத்தில் இருக்கா? இப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். அடுத்த லிஸ்ட்டு 28 கொடுக்கப்பட்டுள்ள தெரிவுகளில் எது சமமான தசமங்கள் அல்லன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? இதில் பாருங்கள் 1.23 1.230 ரெண்டும் சமம் தான். இந்த ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. ஓகேயா? இல்லை 3.241 இந்த 3.241 இந்த ஜீரோக்கு வேல்யூ கிடையாது. அதனால் இது சமமான வேல்யூ தான். இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.0914 0.914னா இது வந்து தவறு. இதை வந்து இந்த நம்பர் 1000ஆல் பெருக்கினா தான் 914 கொண்டு வரும். இதில் வந்து 10,000 பெருக்கினா 914 கொண்டு வரும். இதில் வந்து 1000 பெருக்கினா 914 கொண்டு வர முடியும். அதில் 2 வந்து வேறுபட்ட நம்பர். அதான் சி ஆப்ஷன் ரைட்டு. இப்போ அதுவே நீங்கள் டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்குது. இப்படி 0 இருந்தாலும் இல்லாட்டாலும் இதுக்கு வேல்யூ கிடையாது. இது சமான எண்ணம் தான். அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். அடுத்து சதுர வடிவில் இருக்கும் தரையின் பக்க அளவானது 20 சென்டிமீட்டர் ஆகும். 1 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட சதுர வடிவிலான ஓடுகள் தரையில் பதிக்க ராம் விரும்புகிறார் எனில் எத்தனை ஓடுகள் அவருக்கு தேவைப்படும்? அதாவது 1 சென்டிமீட்டருங்கும் போது 20 ஓடுகள் கண்டிப்பாக வேணும். கரெக்டா? அடுத்து இது ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். அப்புறம் 30 கட்டத்தை நெருப்புகன்னு இருக்காங்க. கட்டத்தை நெருப்புங்கும் போது இதில் என்ன வரும்னா இங்கே கட்டம் கொடுத்துருக்காங்க இன்ட்டு 10 = 6 6.6 கொடுத்துருக்காங்களா? இப்போ வந்து நமக்கு இதை 10ஆல் பெருக்கணும். இது நம்பர் இது கட்டத்தை வந்து எக்ஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் × 10 = 66.6. அப்புறம் எக்ஸ் = 66.6/10. மேலையும் கீழையும் 10ஆல் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? கீழே 10 வந்தாலே நம்ம என்ன செய்வோம்னா கீழே 10 வந்தாலே 6 புள்ளி இந்த ஒரு புள்ளி வந்து பின்னோக்கி போகும். கரெக்டாக? 6.66 கிடைக்கும். அப்போனா இந்த இதுக்குரிய நம்பர் என்னவாக இருக்கும்? பி ஆப்ஷன் ரைட். 6.66 ரைட்டு. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கனசதுரத்தின் கனவு என கேட்டிருக்காங்க. கனசதுரத்தின் கனவு பக்கத்துக்குள்ள ஃபார்முலா என்ன வரும் தான்? கனசதுரங்கும் போது இது வந்து கனசதுரங்கும் போது நமக்கு ஏ கியூப் தான் ஃபார்முலா. ஆனால் இங்கே பாருங்க நீளம் வேறையாக இருக்குது, அகலம் வேறையாக இருக்குது, உயரம் வேறையாக இருக்குது. அப்புறம் இது வந்து கனசதுரம் கிடையாது, கன செவ்வகம். ஓகேயா? அப்போனா நீளம் × அகலம் × உயரம் இதுதான் ஃபார்முலாவாக இருக்கும். 3 × 4 × 2 இது பேருக்கு நமக்கு 24 ஆன்சர் கிடைக்கும். இதுக்குரிய ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். கீழே உள்ள படத்தில்
உள்ள எந்த கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பியும் எஸ்ஸும் தான் செங்குத்தாக இருக்குது. மற்றதை பாருங்கள், பிக்யூ வந்து செங்குத்தாக இருக்கா இல்லை, குறுங்கோணம் தான் அமையுது. இது 30 டிகிரி கோணம் அமையும். ஓகே, அடுத்து கியூவும் ஆறு செங்குத்தாக இருக்கான்னு பார்த்தா இந்த கியூ இந்த இருக்குது, ஆறு இந்த இருக்குது. இது செங்குத்தாக இல்லை, பார்த்தாலே தெரியுது. அப்புறம் ஆறு எஸ்ஸும் செங்குத்தாக இருக்கா பார்த்தீங்கன்னா ஆறு இந்த இருக்குது, எஸ் இந்த இருக்குது. இது ரெண்டும் இணையாக தான் இருக்குது, தவிர செங்குத்தாக இல்லை. இதுவும் தவறு தான். அப்படின்னா பியும் எஸ்ஸும் தான் ஆன்சர் ரைட்டு. இதுக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன். அடுத்து 33 கட்டத்தை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கட்டத்தை நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஓகேயா, எக்ஸு கூட்டல் 5/8 = 1. அவனை எக்ஸ் = 1. இந்த சைடுக்கு கூட்டலாக இருக்கிற நம்பர் சைடு நம்ம கொண்டு போனால் கழித்தில் கொண்டு போவோம். 5/8 மீசியம் எடுத்தோம்னா 8 மீசியம் எடுத்துக்கோங்க. மீசியம் எடுத்து 8 - 5 நமக்கு என்ன வரும்? 3/8. இதுக்கு ஆன்சர் 3/8 எங்கே இருக்குது? டி ஆப்ஷனில் இருக்குது. இதுக்கு ஆப்ஷன் வந்து டி. அடுத்து 34 ஆற்றல் மாற்றங்களில் சரியான அமைந்துள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன். டார்ச் விளக்கு வேதி ஆற்றல் என்ன அர்த்தம்? ஒளி ஆற்றலாக மாற்றும். ஓகே, அப்புறம் 35 ராம் தன்னிடம் இருந்த பொம்மையை இரு சமதள ஆடிகளுக்கு இடையே வைத்து ஆடிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை மாற்றி அமைத்த போது ஆடியில் பொம்மையின் 7 பிம்பங்கள் கிடைத்தது எனில் ஆடிகளுக்கு இடைப்பட்ட கோணம் என்னவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாவனை வருங்க 360 பிம்பங்களுக்கு இடையில கோணம். அதுக்குரிய பாவனை என்ன வரும்னா 360/θ கழித்தல் 1 = பிம்பங்களுக்கு இடையே உள்ள கோணம். இதை பாருங்களா. ஓகேயா, இப்போ 360 நாம் வந்து ஆப்ஷன்லேருந்து போவோம். இங்கே வந்து நம்ம 90 போட்டோம்னா 90 கழித்தல் 1 போட்டோம்னா 0 அடிச்சு வரும்போது 4 கழித்தல் 1 நமக்கு 3 பிம்பங்கள் தான் கிடைக்கும். கரெக்டா? அப்புறம் இது தவறு. அதே போல் 360 45 டிகிரின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிடைக்கிட்டா 1 45 45 8 45 360 8 கழித்தல் 1 7 பிம்பங்கள். அதான் நமக்கு 7 பிம்பங்கள் தான் கிடைத்ததுன்னு கொடுத்துருக்காங்களா. அப்படின்னா இதுக்குரிய சரியான ஆன்சர் பி ஆன்சர் தான் ரைட்டு. இதுக்குரிய ஃபார்முலா வந்து 360/θ - 1 பிம்பங்களின் எண்ணிக்கை காண்பதற்கான ஃபார்முலா. ஓகேயா, அப்புறம் இதுக்குரிய ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் 45 டிகிரி. அப்புறம் 36 பின்வரும் நிகழ்வுகளில் மீள் மாற்றம் அடைவது எதுனா பன்னிக்குட்டி உருகுதல். இதுக்கு சி ஆப்ஷன். 37 நீராவி நீராக மாறும் நிகழ்வில் நடைபெறும் மாற்றங்களை பற்றிய சரியான கூற்றை கண்டுபிடி. பி ஆப்ஷன். மூலக்கூறுகளின் ஆற்றல் குறையும். ஓகே, நீராவி நீராக மாறும்போது அந்த மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்கிற ஆற்றல் வந்து குறையும். 38 கீழ்காண்பனவற்றில் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சேர்மங்கள் இணைந்து ஒரு கலவையாக உள்ளதற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. சாதாரண உப்பு, ஏன்னா அது சோடியமும் குளோரைடும் கலந்து சோடியம் குளோரைடுங்கிற ஒரு கலவை உருவாகுது. அதனால இதுக்குரிய ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். 39 ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளர பின்வரும் எந்த உணவையும் மருத்துவரிடம் பரிந்துரைக்க மாட்டாருன்னு கேட்டிருக்காங்க. துரித உணவு வந்து டாக்டர் வந்து எப்பயும் பரிந்துரைக்க மாட்டார். மற்ற 3 முளைக்கட்டை தானியங்கள், பழங்கள், காய்கறி இதெல்லாம் ஹெல்த்தியான உணவு. நெக்ஸ்ட் 40 ராஜுவுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டதால் அவனை பரிசோதித்த மருத்துவர் அவனுக்கு வைட்டமின் கே குறைபாடு உள்ளதாக கூறினார். அவர் அவ்வாறு கூற காரணமான அறிகுறி எதுன்னு கேட்டாங்கன்னா சிறு காயத்தில் அதிகப்படியான இரத்த கசிவு ஏற்பட்டதை பார்த்து அப்படி சொன்னார். அதுக்கு 41 ஒரு செல்லின் மைட்டோகாண்ட்ரியா பழுதானால் பின்வரும் எந்த செயல் நடைபெறாது? செல் சுவாசம் நடைபெறாது. ஓகேயா, அடுத்து 42 ஒரு செல் உயிரினங்கள் பற்றிய தவறான கூற்றுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இவை ஒரே செல்லால் ஆனவை. இது சரிதான். அளவில் பெரியவை, கண்களால் பார்க்க இயலும். இது வந்து தவறு. இவற்றின் திசுக்கள் உறுப்புகள் மற்றும் மண்டலங்கள் கிடையாது. இது சரிதான். செல் பிரிதல் மூலமாக செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி நடைபெறுகிறது. இது தவறு. இதுக்கு ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். தவறானதான் கேட்டிருக்காங்க, அதனால டி ஆப்ஷன். அடுத்த டெஸ்ட் 43 பின்வருவனத்தில் எது முதல்நிலை தொழில் அல்லன்னு கேட்டிருக்காங்க. மீன் பிடித்தல், சுரங்கத் தொழில், மரம் வெட்டுது, இது 3மே வந்து முதல்நிலை தொழிலில் அடங்கும். காகித உற்பத்தி வந்து முதல்நிலை தொழில் அல்ல. அடுத்து நெக்ஸ்ட் 44 வந்தனா வல்லப்பங்குடி கிராமத்தில் வசித்து வருகிறார். அவளுடைய தெருவில் ஒரு வாரம் தெருவிளக்கு எரியவில்லை. இதை பற்றி புகார் அளிக்க வந்தனா யாரும் செல்வார்? அது தெருவிளக்கு எரினா ஒரு கிராமம்னு இருந்தீங்கன்னா இந்த கிராமத்தை ஆரோக்கிய தலைவர் பஞ்சாயத்து தலைவர் அவர்கிட்ட தான் போவார். அதுக்கு நெக்ஸ்ட் 45 மாலதி ஒரு கடற்கரை கிராமத்தில் வசிக்கிறார். உடனே கடற்கரையில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது வானொலியில் ஆழ்கடலில் பெரும் பூகம்பம் ஏற்பட்டுள்ளது என்று அறிவிப்பதை கேட்கிறார். அவள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் எப்படி பாதிப்பு ஏற்படும் என்பதை அவள் உணர்கிறாள். அப்படின்னா அதாவது கடலுக்கடியில் வந்து பூகம்பம் ஏற்பட்டால் நமக்கு என்ன வரும்? சுனாமி வரும். அதுக்கு ஆப்ஷன் வந்து சி ஆப்ஷன். 46 எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராக மதம், இனம், மொழி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்திய எந்த அரசியலமைப்பு சட்டப்படி வலியுறுத்தது? 15 A 15 1. இதுக்குரிய ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன்.
47 பின்வருவற்றிலே எது சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து முறையாக நீங்கள் தேர்வு செய்தீர்கள் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்துங்கும்போது சைக்கிள் மூலமாக பயணம் தான் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து. சி ஆப்ஷன் ரைட்டு. இப்போ 48 இந்தியாவின் கல்வி உரிமை சட்டம் 2009 எந்த வயது அனைத்து குழந்தைகளுக்கும் இலவசப்பட்ட கட்டாய கல்வியை உறுதி செய்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஏ ஆப்ஷன் 6 முதல் 17 வயது வரையில குழந்தைகளுக்கு தான் கட்டாய கல்வியை உறுதி செய்கிறது. 49 பள்ளி நேரம் முடிந்த பிறகு உன்னுடைய பாட்டிலில் மீதமுள்ள குடிநீர் என்ன செய்வேன், செடிகளுக்கு ஊற்றுவேன். இதுக்கு ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். 50 இந்தியாவில் 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் தோண்டப்பட்ட முதல் தொல்லாய்வு ஆய்வுக்களம் வந்து ஹரப்பா. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். 51 இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என அனைவராலும் போற்றப்படுகிறேன். நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயி தான் இந்திய பொருளாதார. ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோவில் இந்த நடந்த 3ஆம் வகுப்பு அதாவது தேசிய அடைவாய்வு தேர்வு NAS மாதிரி எக்ஸாமுக்குரிய வினாத்தான வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துக்கோங்க. இந்த 2 வீடியோவும் டிசம்பர் 4ஆம் தேதி நடைபெறும் தேசிய அடைவு தேர்வுக்கு எப்படி வினாத்தாள் அமையும் என்பதனை தெரிந்து கொள்ள உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாமல் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்று நடந்த 9th மாடல் கொஸ்டினுக்குரிய கொஸ்டின் அண்ட் ஆன்சரை டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.